வெல்கம் பேக் டு சேனல். ஆல்ரெடி நம்மளோட ஷார்ட்ஸ் வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஈஷா யோகா போனப்போ மினி வ்ளாக் மாதிரி எடுத்து அப்லோட் பண்ணியிருப்பேன். அதோட லாங் வீடியோ தான் இது சும்மா நாங்கள் ட்ராவல் பண்ண வீடியோ மட்டும்தான் நான் கவர் பண்ணியிருக்கேன் அங்கே போன வரைக்கும். பட் உள்ளே நல்லா குவாலிட்டியாக நான் கேமராவில் எடுத்தேன். அந்த வீடியோ நான் அக்கா வீட்டுக்கு போகக்குள்ளே எனக்கு டைம் கிடைக்கிறப்போ நான் அப்லோட் பண்ணுறேன். இது சும்மா மொபைலில் எடுத்த வீடியோ தான். இது பார்த்திங்கன்னா அம்மா ஈரோடு வந்துட்டாங்க. ஃப்ரைடே அன்னைக்கு வந்தாங்க. சாட்டர்டே கிளம்பலாம், ஈஷா யோகா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கி நைட்டு தான் பிளான் பண்ணோம். அதுக்கப்புறம் மார்னிங்கே எழுந்து கிளம்பணும், ஒரு 6 o'clock அப்படின்னு ஒரு பிளான் பண்ணிவிட்டு தூங்கணும். பட் ஆனால் யாராலையுமே எந்திரிக்க முடியல. சரி காலையில் 9 o'clock ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் கிளம்பி ஒரு 10 o'clock கிட்ட தான் வீட்டை விட்டு கிளம்பணும். அதுக்குள்ளே எல்லாமே ஃபுட் எல்லாமே வீட்டிலே ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துக்கிட்டு அப்படி தான் கிளம்பி போனோம். எல்லாருமே கிளம்பியாச்சு. நல்லா சேஃபாகவே ஈஷா யோகாவும் போகணும். வரப்போ நிறைய இடத்துக்கு போகணும். கோயம்புத்தூர் வரப்போ திருப்பூர் வழியாக வரணும் அப்படின்லாம் பிளான் பண்ணிவிட்டு போனோம். பட் ஆனால் எங்கேயுமே போக முடியல. இங்கேருந்து அங்கே ட்ராவல் பண்ணி போகிறதுக்கே அவ்வளோ டயர்டாயிருச்சு. ஈரோட்லேருந்து ஈஷா யோகாவே கிட்டத்தட்ட 1.5 hour கிட்ட ஆயிடுச்சு. அப்படியே உள்ளே போயிட்டு ரொம்ப நிதானமாக பார்த்துட்டு தான் வந்தோம். ரொம்ப அமைதியான இடம். யாராவது ரொம்ப பீஸ்ஃபுல்லாக வேணும்னு நினச்சிங்கன்னா போயிட்டு வாங்க. இது பார்த்திங்கன்னா என்ட்ரன்ஸ் இப்படி தான் இருந்துச்சு ஈஷா யோகாவில். போகிற வழியெலாம் பார்த்திங்கன்னா நிறைய மலை, அதுக்கப்புறம் ரொம்ப நீட்டாகவே இருந்துச்சு. அதெல்லாம் கொஞ்சம் வீடியோ கவர் பண்ண ரொம்ப நான் அப்லோட் பண்ணல. சுற்றி அதே எடுத்துக்கிட்டு இருந்தோன்னா உள்ளே போக்குள்ளே எடுக்கிறது பெரிய வீடியோவாக வந்துடும். குட்டி குட்டியாக தான் கவர் பண்ணி இதில் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். உள்ளே போயாச்சு. உள்ளே போனதுக்கப்புறம் நேராக நாங்கள் சிவன்கிட்ட போயிட்டோம். என்ட்ரன்ஸ் வழியாக உள்ளே போகல. கார் போய் சிவன் இருக்கிற இடத்துக்கிட்ட பார்க் பண்ணிவிட்டு அப்படியே நடந்து வர ஆரம்பிச்சிட்டோம். இது சிவனோட பேக் சைட் எடுத்தது. இதில் இப்படியே இந்த சைட் போனீங்கன்னா லாஸ்ட்டில் கார் பார்க் பண்ணுறதுக்கு இடம் இருக்குது. அங்கே பார்க் பண்ணிவிட்டு அப்படியே நடந்து வர ஆரம்பிச்சிட்டோம். வெளியில் வாசல்லேருந்து அவங்க கையெடுத்து கும்பிட்டு இந்த பக்கம்லாம் நீங்கள் போகணும் அப்படின்னு சொல்கிறது எல்லா வீடியோவுமே கேமராவில் நான் எடுத்தேன். அது எதுவுமே இந்த வீடியோஸில் வராது. நான் தனியாக மியூசிக் போட்டு நான் கேமராவில் எடுத்ததை அப்லோட் பண்ணுறேன். அந்த வீடியோவில் எல்லாமே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இதில் உள்ளே போயிட்டு எந்தெந்த இடத்துக்கு போகணும், அங்கே ஸ்க்ரீன் இருக்கும், எந்தெந்த இடத்துலலாம் உள்ளே போய் விசிட் பண்ணணும் அப்படிங்கிறது அது எல்லாமே இதில் கவர் ஆகிருக்கும். ரொம்ப பீஸ்ஃபுல்லாக ஒரு இடத்துக்கு போகணுன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த இடத்துக்கு கிளம்பி போயிட்டு வாங்க. ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. உள்ளே எல்லாமே கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக தான் இருந்துச்சு. அந்த உள்ள சாமிலாம் இருக்குது. அந்த இடத்துக்கு நீங்கள் போகணும் அப்படின்னா மாட்டு வண்டியில் தான் போகணும். அதுக்கு 10 rupees போகிறதுக்கு வரத்துக்கு 10 rupees நான் கேள்விப்பட்டேன். நாங்கள் ஆனால் அதில் போகல. உள்ளே அந்த மெடிடேஷன் ஹாலுக்கும் நாங்கள் போகல. சும்மா உள்ளே கொஞ்சம் தூரம் நடந்து போனோம், சிவன் பார்த்தோம். அதுக்கப்புறம் திருப்பி ரிட்டர்ன் வந்தாச்சு. ஏன்னா டைம் இல்லை, அதனால சீக்கிரமாக நாங்கள் கிளம்பி வந்துட்டோம். அப்படி தான் இன்றைக்கி போச்சு. வீட்டுக்கு வரத்துக்கே நைட் ஆயிடுச்சு. எங்கள் ரிலேட்டிவ் வீட்டுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் திருப்பி வீட்டுக்கு வரத்துக்கு ரொம்ப லேட் ஆயிடுச்சு. இது பார்த்திங்கன்னா வெளில வர வழி. இங்கே பார்த்திங்கன்னா ஈஷான்னு சொல்லி போட்டு அதோட ஃபவுண்டேஷன் அப்படிங்கிற மாதிரி எழுதியிருக்கும். ரொம்பவே நல்லா இருந்துச்சு. கண்டிப்பாக ஈஷா யோகா போகாதவங்க ஒரு தடவை போய் ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டுக்கு வரக்குள்ளே நைட் ஆயிடுச்சு. அப்படியே வெளியில் ஹோட்டல் போய் சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு போய் தூங்கிட்டு மறுநாள் எழுந்து அப்படியே அம்மாவும் ஊருக்கு கிளம்பியாச்சு. நானும் அங்கே ஏன் வீட்டுக்கு போயாச்சு. அப்படி தான் இருந்துச்சு அன்றைக்கி நாள் ஃபுல்லாக. தனியாக வீடியோ அப்லோட் பண்ணுறேன். என்னோடய வீடியோ பிடிச்சிருக்கோம் நம்புறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.